மத்தேயு 15வது அதிகாரம் 8, 9 வசனங்கள். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். இன்றைய உலகம் பணம் இருந்தால் நம்மிடத்தில் உறவாடுவார்கள். இதையெல்லாம் நினைக்கும்போது அநேக உறவினர்கள் நம்மிடம் உறவாடுவதில்லை. ஒரு சிலரை தவிர நண்பர்களுக்குள் பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் நம்மை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். உண்மையாய் வாழ்கிறவர்களை இங்கு யாரும் மதிப்பதே இல்லை. விசுவாசிகளும் பெயரளவுக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமோ தேவனுக்கு தூரமாயிருக்கிறது. உலகில் உள்ள மக்கள் தேவனை விட்டு கெட்ட குமாரனைப் போல தூரமாய் போய்விட்டார்கள். ஆனால் நாம் தேவனை விட்டு எவ்வளவு தூரம் விலகி இருந்தாலும் மனிதர்கள் நம்மை மறந்தது போல அவர் நம்மை மறப்பதில்லை. எப்பொழுது நாம் அவரை தேடி வருவோம் என்று அவருடைய இருதயம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாய் தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நான் ஏழையாயிருக்கிறேன், நான் ஒரு பாவி, நான் இயேசுவை மறுதலித்தவன், நான் ஒரு கொடுமைக்காரன், என்னிடத்தில் ஒரு தகுதியும் இல்லை. என்னை இந்த இயேசு ஏற்றுக்கொண்டு என்னுடைய சுக வாழ்விற்கு வழிகாட்டுவாரா என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் தூரமாயிருக்கிற நீங்கள் அவரிடத்தில் வந்தால் மற்றவர்களைப் போல அவர் உங்களை தள்ளிவிடவே மாட்டார், ஏற்றுக்கொள்ளுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த அன்பான இயேசு உங்களுக்கு வேண்டுமா? இன்று அவரை நோக்கி பாருங்கள், புதிய வாழ்வடைவீர்கள். ஜெபம். இயேசுவே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். என்னை முற்றிலும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னை மாற்றும், புதிய வாழ்வு அளித்து என்னை ஆசீர்வதியும்.